2025ஆம் ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு தருகிற சில ஆலோசனைகள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கிறேன். 6 காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க இருக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1, ஒரு சப் டைட்டில் என்ன போட்டுக்கோங்க, நோவா. பாயிண்ட் நம்பர் 1, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஆதாம் 930 ஆண்டுகள் வாழ்ந்தான், சேத் 912 ஆண்டுகள் வாழ்ந்தான், ஏனோஸ் 905 ஆண்டுகள் வாழ்ந்தான், இன்னும் கேனான் 910 ஆண்டுகள் வாழ்ந்தான், மகலாலேயல் 895 ஆண்டுகள் வாழ்ந்தான், யாரேது 962 ஆண்டுகள் வாழ்ந்தான், ஏனோக்கு 365 ஆண்டுகள் வாழ்ந்தான், மெத்துசலா 969 ஆண்டுகள் வாழ்ந்தான், லாமேக்கு 777 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஆதியாகமம் 9 கடைசி வசனம் சொல்லுகிறது, நோவா 950 ஆண்டுகள் வாழ்ந்தான். இந்த நோவா காலகட்டத்தில் மக்களின் நிலை, மக்களின் வாழ்வு முறை எவ்வாறு காணப்பட்டது என்று சொன்னால், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தா, ஆண்டவர் இந்த மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற பொழுது மனுஷர்களின் இருதயத்தின் தோற்றமே, இருதயத்தின் எண்ணமே, இருதயத்தின் உணர்வே பொல்லாங்காக இருந்தது, பாவமாக இருந்தது, அக்கிரமமாக இருந்தது. மட்டுமல்ல, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு இம்மாரல் செக்ஸ் அங்கே காணப்பட்டது. தேவகுமாரனுக்கும் மனுஷகுமார்த்தைகளுக்கும் இடையே ஒரு தகாத உறவு காணப்பட்டது. ஆகையினால் இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் மனுக்குலத்தை அழித்துவிட வேண்டும் என்று எண்ணினார். இன்னும் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பார்த்தால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், இந்த நோவா காலகட்டத்தில் உள்ள வாழ்ந்த மக்கள் நன்றாக புசித்தார்கள், நன்றாக குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், அவ்வளவுதான். ஆண்டவரை தேடவே இல்லை, ஆண்டவரை முற்றிலும் மறந்து போனார்கள். பாவம் செய்ய வேண்டும், அக்கிரமம் செய்ய வேண்டும், தகாத உறவில் ஈடுபட வேண்டும், இவ்வளவுதான் இவர்களின் வாழ்வு முறையாக இருந்தது. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மனுமக்களை நான் ஏன் தான் உண்டாக்கினேனோ, இவர்களை உண்டாக்கியதற்காக எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று 2 முறை அந்த 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லிவிட்டார். இந்த சூழலிலே ஆண்டவர் யோசிக்கிறார், நான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அழித்துவிட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன். அப்படி என்றால் பரிசுத்த வித்து பாதுகாக்கப்பட வேண்டுமே, மனித வித்து அழிந்துவிடக்கூடாதே, பாதுகாக்கப்பட வேண்டுமே, பறவைகளின் வித்து அழிந்து போய்விடக்கூடாது, பாதுகாக்கப்பட வேண்டுமே, ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், இவைகளின் வித்து, பரிசுத்த வித்து அழிந்து போய்விடக்கூடாதே, பாதுகாக்கப்பட வேண்டுமே. அப்படி என்றால் ஒரு மனிதன் எனக்கு தேவை என்கிற எதிர்பார்ப்போடு ஆண்டவர் ஒரு மனிதனை தேடுகிற பொழுதுதான் தேவனுடைய கண்களிலே ஒருவன் பட்டான், அவன்தான் நோவா. அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும், 1 நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். 2 உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். போதும், இங்க பாருங்க, குட் குவாலிட்டிஸ். இந்த நோவாவிடம் காணப்பட்ட சிறப்புத்தன்மை, ஸ்பெஷாலிட்டி 3 காரியங்கள். அவன் வாழ்ந்த அந்த மக்கள் கூட்டத்தினர்களுக்குள் இவன் நீதிமானாயிருந்தான், இவன் உத்தமனாயிருந்தான், இவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். யாரெல்லாம் நீதிமான்கள்? ஏராளமான வேத வசனங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன், வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே, இப்படி நாம் அவருடைய, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. போதும், நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. நீங்களோ நானோ நல்லவர்கள் ஒருவரும் கிடையாது. நானும் நல்லவன் அன்று, நீங்களும் நல்லவர்கள் அல்லர். ஆனால் ஆண்டவருடைய இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்படுகிற பொழுது நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட பரிசுத்தத்தின் அளவு நமக்குள் ஒரு பூரணத்துவத்தை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி எட்டி பிடிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். 2வது பாருங்க, இந்த நோவா உத்தமனாய் இருந்தான். எது உத்தமம்? அதுக்கும் ஏராளமான வேத விளக்கங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு விளக்கத்தை மட்டும் நான் சொல்கிறேன், வாசிக்க வேண்டாம். யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 3ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை பாருங்கள், அப்புறம் 7ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை பாருங்கள்.
இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், சாத்தானே அல்லது பிசாசே, யோபுவை கவனித்தாயா? அவன் இன்னும் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறானே. எது உத்தமம் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார்? அதான் 1ஆம் வசனம் 20ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? யோபு 1:20. 1:20. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். 10 பிள்ளைகளும் ஆண்டு போகிறார்கள், எல்லா மிருக ஜீவன்களும் ஆண்டு போகிறது. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதைத்தான் சாத்தான் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க பாபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 2-3. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி, பிசாசே, முகாந்திரமே இல்லாமல் இந்த யோபுவை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். அப்ப பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று அவன் சொன்னான். பாருங்க, அதைத்தான் தேவன் உத்தமம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 7. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். ஓகே, இங்கேயும் பாருங்க, எது உத்தமம் தெரியுமா? உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் கொடிய பருக்களால் சாத்தான் யோபுவை வாதிக்கிறான். ஓடு ஒன்றை எடுத்து யோபு சுரண்டி கொண்டிருக்கிறான். அப்பொழுது மனைவி வருகிறாள், இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நீடித்திருப்பீரோ? 10 பிள்ளைகளும் ஆண்டு போனார்கள், அனைத்து சொத்துக்களும் இழந்து போனோம், உத்தமமாக இருந்தீர். இப்பொழுது உமக்கும் இவ்வளவு பெரிய வியாதி வந்து விட்டது, இந்த உத்தமத்தில் இன்னும் நீடித்திருப்பீரோ? அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஆம், உத்தமத்தில் நீடித்திருப்பேன். நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாயே. ஆண்டவரிடத்தில் நன்மையை பெற்ற நான் தீமையும் பெறத்தான் செய்வேன். அல்லேலூயா. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, பலவிதமாம் சோதனைகள் உலகத்தில் எம்மை வருத்தும். சாத்தானின் அக்கினி அஸ்திரங்கள் எண்ணா நேரத்தில் தாக்கும். சாத்தானின் அக்கினி அஸ்திரங்கள் எண்ணா நேரத்தில் தாக்கும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. அடுத்தது பாருங்க, நோவாட்ட காணப்பட்ட 3வது சிறப்புத்தன்மை. 1, அவன் நீதிமான். 2வது, அவன் உத்தமன். 3வது, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். 2024 வரைக்கும் ஆண்டுகள் சென்று போனது. இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் நாட்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு 3ஆம் தேதி. இன்றைக்கு ராத்திரி வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஒரு தீர்மானத்தோடு நாம் வீட்டுக்கு சொல்லுவோம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எத்தனை மணி நேரம் தேவ சமூகத்திலே காத்திருக்க போகிறீர்கள்? நீங்களே உங்கள் உள்ளத்திலே பதில் சொல்லிக்கோங்க. 2024ஆம் ஆண்டிலே ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணினீர்களோ அதை விட சற்று அதிகமாக. 2024ஆம் ஆண்டிலே தேவ சமூகத்தில் எவ்வளோ நேரம் வேதத்தை வாசித்து தியானிப்பதற்கு டைம் எடுத்துக்கொண்டீர்களோ அதை விட இன்னும் கொஞ்சம் சற்று அதிகம். 2024ஆம் ஆண்டிலே ஆண்டவருக்காக என்னென்ன ஊழியங்கள் எப்படியெல்லாம் செய்தீர்களோ அதை விட சற்று அதிகமாக.
ஆண்டவரோடு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக, இன்னும் கொஞ்சம் ஐக்கியமாக அவரோடு சஞ்சரித்து கொண்டே வாழ இந்த 2025 கொஞ்சம் டைமை நீங்கள் கூட்டிக்கோங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த நோவாவிடத்தில் இந்த 3 காரியங்கள் இருந்தது. ஆண்டவருடைய தீர்மானம் என்ன? முழு உலகத்தை கவிழ்த்து போட வேண்டும், அழிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. ஏன் கிடைத்ததுன்னா, 1 இவன் நீதிமான், 2 இவன் உத்தமன், 3 இவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். பார்க்கிறார் ஆண்டவர் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் அடிப்படையில் இவனை நீதி குறித்து பிரசங்கம் பண்ண வைக்கிறார். மட்டுமல்ல, இவனுக்குள் தேவ பயமும் காணப்பட்டது. அதை நீங்கள் வாசிக்கணும்னா பிற வீட்டுக்கு வாசி பாருங்கள், எபிரேயர் 11:7. சரிதானா? இப்போ பாருங்கள், இவனுக்கு ஒரு அஜெண்டா கொடுக்குறார் ஆண்டவர், இவனுக்கு ஒரு திட்டம் கொடுக்குறார் ஆண்டவர். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள். எப்பா, ஒரு பேழையை நீ உண்டு பண்ண வேண்டும், இவ்வளோ நீளம், இவ்வளோ அகலம், இவ்வளோ உயரம், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், இவ்வளோ காரியங்களை நீ உள்ளே கொண்டு வரணும். மட்டுமல்ல, பரிசுத்த வித்து பாதுகாக்கப்பட வேண்டும். நீயும் உன் மனைவியும் 3 குமாரரும் 3 குமாரின் மனைவிகளும் பேழைக்குள் ஏற வேண்டும். அந்த 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 6 கடைசி வசனம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நல்ல கவனிங்க, இந்த 2025 நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்தோடு வீட்டுக்கு போவோம். நீதிமான்களாக, உத்தமர்களாக, தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக நம் வாழ இன்று நம்மை அர்ப்பணிப்போம். இந்த ஆண்டிலேயே ஆண்டவர் நோவாவுக்கு கொடுத்தது போல ஏதோ ஒரு அஜெண்டா, ஏதோ ஒரு திட்டத்தை நமக்கு கொடுப்பார். அதை செய்து முடிக்கும் கிருபையும் அவர் நமக்கு தருவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. நம்பர் 2, மோசே என்று நீங்கள் ஒரு சப்டைட்டில் போட்டுக்கோங்க. இவனுடைய காலகட்டத்தில் மக்களின் வாழ்வு முறை எப்படி இருந்துச்சு தெரியுமா? வாசிங்க பாப்போம். யாத்திராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 1:11. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். சூப்பர்வைசர்ஸ் அவர்களை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். 13 எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை எப்படி வேலை வாங்கினாங்களா? கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். கவனிங்க, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மரித்து போனால் கூட நலமாயிருக்குமே என்கிற எண்ணம் வந்துவிட்டது. தற்கொலை பண்ணி மரித்தால் கூட நல்லது என்கிற எண்ணத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். காரணம், அவ்வளவு ஒடுக்குதல், அவ்வளவு வேதனை. கடைசி வசனத்தை வாசிக்கலாமா? 1 கடைசி. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்களுக்கு எவ்வளவு துன்பம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு கொடுமை என்பதை பாருங்க. பிறக்கும் ஆண் குழந்தைகள் எல்லாரையும் நைல் நதி, எகிப்திய நைல் நதியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டான். இப்போ பாருங்க, 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 23, 24, 25 வாசிக்கலாம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து வார்த்தையை கவனிங்க, தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். இந்த வார்த்தையை கவனிங்க, முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம், இந்த முறையிடுகிற இந்த சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, பாருங்க, இவங்க கொடுமை, இவங்க வேதனை பெருமூச்சு விட செய்கிறது. அந்த பெருமூச்சை ஆண்டவர் கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இவர் தேவனுக்கு ஞாபகம் வருகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களுக்கு நான் ஒரு ஆணையிட்டு இருந்தேனே, ஒரு வாக்கு பண்ணி இருந்தேனே, உன் சந்ததியினருக்கு இந்த கானான் தேசத்தை, இந்த இஸ்ரவேல் தேசத்தை நான் சுதந்திரமாக தருவேன் என்று வாக்கு பண்ணினேனே. ஆனால் அந்த மக்கள் 430 ஆண்டுகள் இப்பொழுது எகிப்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறார்களே, அந்த ஞாபகம் இப்பொழுது ஆண்டவருக்கு வருகிறது. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். இவன் பாருங்க, அந்த மக்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் இந்த மக்களை இப்பொழுது நினைத்தருளினார். நல்லா கவனிங்க,
இந்த கால மக்கள், இந்த மோசே காலகட்டத்திலே மக்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், ஆண் பிள்ளைகளெல்லாம் நைல் நதியிலே வீசப்படுகிறார்கள். இந்த சூழலிலே இவர்கள் பெருமூச்சு விடுகிறார்கள், தவிக்கிறார்கள். அந்த சப்தங்களெல்லாம் தேவ சமூகத்திலே போய் எட்டுகிறது. அப்பொழுது ஆண்டவன் நினைத்து பார்க்கிறார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் ஆணையிட்டேனே. ஓ ரைட், அப்போ இந்த மக்களை இனிமேல் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டியது தான். யாரை கொண்டு செய்வது? ஒரு நபர் எனக்கு வேண்டுமே என்று தேடுகிற பொழுதுதான் ஆண்டவருடைய கண்களில் ஒரு மனிதன் படுகிறான். வாசிக்கலாம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே, இந்த வார்த்தை தான் முக்கியம், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. கவனிங்க, ஒன்று மோசேட்ட காணப்பட்ட குட் குவாலிட்டி என்ன தெரியுமா? விசுவாசத்தினாலே நான் பார்வோனுக்கு பேரன், அதாவது ராஜாவுக்கு பேரன், ராஜாவின் குமாரத்தி, இளவரசிக்கு மகன், இந்த அந்தஸ்து எனக்கு வேண்டாம், அதை வெறுக்கிறான். நல்லா கவனிங்க, விசுவாசத்தினாலே ராஜாவுக்கு மகனாவது எப்படி, ராஜாவுக்கு பேர குழந்தையாவது எப்படி, இளவரசிக்கு மகனாவது எப்படி? அப்படி இல்லை. இவனுக்குள் இருக்கிற கர்த்தருடைய விசுவாசம், ஆண்டவர் இவனுக்கு தந்த விசுவாசம், தன் ராஜாவுக்கு பேரன் வேண்டாம், இந்த அந்தஸ்து வேண்டாம் ஆண்டவரே என்று வெறுக்க செய்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நம்பர் 2 தொடர்ந்து வாசிங்க. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். ஓகே, நம்பர் 2 பாருங்க. நித்தியம், அதுக்கு ஆப்போசிட் தான் அநித்தியம். அப்போ அநித்தியமான பாவங்களிலே சந்தோஷம் உண்டா? சந்தோஷம் உண்டு. அப்படி தான் அங்கே போட்டிருக்கு. அநித்தியமான பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம் என்று வெறுக்கிறான். நல்லா கவனிங்க, இன்டர்நெட்டில் ஆபாசமான காட்சிகளை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷம் இருக்குமா? இருக்க தான் செய்யும். கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்குமா? இருக்க தான் செய்யும். ஏதாவது ஒரு பொய் பேசி ஒரு நன்மை பெறும்போது கொஞ்சம் சந்தோஷம் இருக்க தான் செய்யும். திருட்டு தண்ணீர் தித்துக்குமா? தித்திக்க தான் செய்யும். ஆனால் நித்திய மகிழ்ச்சி அதில் இருக்காது. அநித்தியமான பாவ சந்தோஷம். ஒரு மனிதனோடோ ஒரு பெண்ணோடோ அசுத்தமான எண்ணத்தில் பேசும் பொழுது கொஞ்சம் சந்தோஷம் இருக்குமா? சந்தோஷம் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த சந்தோஷம் நீடிக்காது, அது நிலைக்காது. இப்படிப்பட்ட அநித்தியமான பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம் என்று வெறுக்கிறான். விசுவாசத்தினாலே அதை வெறுக்கிறான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? நம்பர் 3, தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. நம்பர் 3 பாருங்க, அவனுக்குள் ஆண்டவர் தந்த விசுவாசம் அவனை இயக்குகிறது. தேவ மக்களோடு, தேவ ஊழியர்களோடு, தேவ சபையோடு துன்பப்படுவதை அவன் தெரிந்து கொண்டான். அப்போ தேவ மக்களோடு சந்தோஷமாக இருப்பதை தெரிந்து கொண்டான் என்று வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளோடு, ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ஊழியர்களோடு நான் துன்பப்படுவதை தெரிந்து கொள்ளுவேன் என்று அவனுக்குள் இருக்கிற விசுவாசம் அவனை தட்டி எழுப்புகிறது. நம்பர் 4, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. இந்த உலகத்தில் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அதில் நோக்கம் கிடையாது, இனி வரக்கூடிய பலன். வீட்டில் போய் வாசி பாருங்க, மத்தேயு 5:11 வாசி பார்த்தா இயேசு சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தம் உங்கள் மீது நிந்தனையோ அல்லது பொய் குற்றச்சாட்டுகளோ வந்தால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், இங்கே இல்லை பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அப்போ இவனுடைய நோக்கம், உலகத்தில் நமக்கு என்ன ரிவார்டு கிடைக்கும், உலகத்தில் என்ன பலன் கிடைக்கும், உலகத்தில் எது கிடைக்கும் அதுவல்ல, இனி வரக்கூடிய பலன் பரலோகத்தில் என்ன கிடைக்கும், அதுதான் அவனுக்கு நோக்கமாக இருந்தது. நம்பர் 5, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும். நல்ல கவனிக்க, எகிப்திய பொக்கிஷம் எனக்கு வேண்டாம். இவன் ராஜகுமாரத்தின் மகன் அல்லவா, அப்போ அவனுக்கென்று ஒரு சொத்து ப்ராப்பர்ட்டி இருக்குமே, அது வேண்டாம் என்று சொல்லுகிறான். அப்போ இவனுக்குள் இருக்கிற அந்த விசுவாசம், எனக்கு நிறைய பணம் வேணும், எனக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி வேணும், அப்படிப்பட்ட உணர்வை தட்டி எழுப்பல. இருக்கிற ப்ராப்பர்ட்டியை கூட இவனுக்குள் ஆண்டவர் கொடுத்த விசுவாசம் அது வேண்டாம் என்று வெறுக்க செய்தது. நம்பர் 6 வாசிங்க. கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை, கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு ஒரு நிந்தை, ஓகே, அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று தன்னார்வமாக இயேசு நிமித்தம் வருகிற நிந்தையை இவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அவனை ஏற்க செய்தது. கரங்களை தட்டாளுக்கு மகிமை செலுத்தலாமா? இந்த 6 குட் குவாலிட்டிஸை நீங்கள் வீட்டை போய் வாசி பாருங்கள், மறுபடியும் வாசி பாருங்கள். இப்போ நான் மறுபடியும் சொன்னால் ரொம்ப நேரம் ஆயிடும். இந்த 6 காரியங்களையும் பாருங்கள். இது தேவன் பார்க்கிறார். தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய எண்ணம் என்ன,
ஆண்டவரால் அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் இப்பொழுது 430 ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், பெருமூச்சு விடுகிறார்கள், தவிக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், அதிகமாக வேலை வாங்கப்படுகிறார்கள், பிள்ளைகள் ஆற்றிலே தூக்கி எறியப்படுகிறார்கள். அந்த தவிப்பு, அந்த பெருமூச்சு தேவ சமூகத்தில் போய் எட்டுகிறது. அப்பொழுது அவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த அந்த ஆணையை அவன் யோசித்து பார்க்கிறார், நினைத்து பார்க்கிறார். இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இறங்குகிறார். ஒரு மனிதன் தேவைப்படுகிறது. இந்த 6 குட் குவாலிட்டிஸ் இருக்கிற இந்த மோசையை ஆண்டவர் கரத்திலே எடுக்கிறார். மறுபடியும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. இவரை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார் பாருங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 7:35 உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசையை தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும், கவனிங்க, தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். கவனிங்க, இந்த மோசையை ஆண்டவர் தலைவனாக்குகிறார் இஸ்ரவேல் மக்களுக்கு. இந்த மோசையை இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் மீட்பனாக்குகிறார். காரணம், அவனுக்குள் இருந்த அந்த 6 சிறப்பு தன்மை தான். தொடர்ந்து வாசிங்கம்மா. இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். பாருங்க, இவனை கொண்டுதான் எகிப்து தேசத்திலும் சரி, சிவந்த சமுத்திரத்திலும் சரி, 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலும் சரி ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தருளினார். அடுத்தது, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே. இந்த மோசேதான் மேசியா, அதாவது இயேசுவின் பிறப்பை பற்றி தீர்க்க தரிசனத்தையும் முன்னறிவித்திருக்கிறான். என்னை போல ஒரு தீர்க்க தரிசியாக இயேசு வந்து பிறப்பார். நான் யாத்திராகமும், லேவியராகவும், எண்ணாகமும், உபாகமும் 4 புத்தகத்திலும் நியாய பிரமாணத்தை உங்களுக்கு நான் அறிவித்தேன், நீங்கள் செவி கொடுக்கவில்லை. என்னை போல பிதா இயேசுவாக, மேசியாவாக, இம்மானுவேலாக வந்து பிறப்பார். அவரும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்திலே புதிய ஏற்பாட்டு உபதேசத்தை அவர் உங்களுக்கு அறிவிப்பார், அவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்ன தீர்க்கதரிசியும் இந்த மோசேதான். தொடர்ந்து வாசிக்கலாம். சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. ஓகே, அந்த ஜீவ வாக்கியம் தான் நியாயப்பிரமாணம். ஓகே, அடுத்து வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எண்ணாகமம் 12:5. கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். இப்போ பாருங்க, தேவன் ஆரோனோடும் பேசுகிறார், மிரியாமோடும் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். கவனிங்க, இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் தரிசனத்தின் மூலமாக அவனோடு நான் பேசுவேன், மட்டுமல்ல சொப்பனத்தின் மூலமாகவும் அவனோடு நான் பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. சொல்றாரு, இது போல மோசே கிடையாதுப்பா. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல. நான் மோசையோடு மறைப்பொருளாக தரிசனத்தின் மூலமாகவோ சொப்பனத்தின் மூலமாகவோ அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். போதும், நல்லா கவனிங்க. இந்த மோசே ஆண்டவர் இவனை எப்படி பயன்படுத்தினார் என்று சொன்னால், அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். சொப்பனத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் அவர்களோடு இடைப்பட்டார். ஆனால் மோசையோடு அப்படி அல்ல. தீர்க்கதரிசியை காட்டிலும் ஒரு மேன்மையுள்ளவனாக ஆண்டவர் இவனை பயன்படுத்தினார். தேவனுடைய சாயலை கண்டான், முகமாய் தேவனை கண்டான், பிரத்யட்சமாக கண்டான். வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உபாகமம் 34:10. மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர்களுக்கும். மோசே மரித்து விட்டார், பரிசுத்த ஆவியானவர் அவரை பற்றி எழுதிய காரியங்கள். தொடர்ந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. 10.
மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தர் முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினது இல்லை. நல்லா கவனிங்க. எகிப்திலே மோசேயை கொண்டு ஆண்டவர் செய்த காரியங்களை பார்த்தால் 40 வருஷ வனாந்திர அந்த டிராவலிலே மோசேயை கொண்டு ஆண்டவர் செய்த காரியங்களை பார்த்தால், மோசேயும் ஆண்டவரும் முகமாய் பேசுகிற அந்த காட்சியை பார்த்தால், மோசேக்கு பிறகு அவனை போல ஒரு பவர்ஃபுல் ப்ராஃபட் அப்புறம் எழுப்பினது இல்லை. கரங்களை தேட்டாடுவதற்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. அவன் இவ்வளோ வல்லமையான ஒரு ஊழியர் இந்த பூமியில் எழும்புவதற்கு காரணமாக இருந்தது அவனுடைய 6 கமிட்மெண்ட்டு தான். மறுபடியும் சொல்கிறேன், அந்த எபிரேயர் 11:24 அந்த வீட்டில் போய் நீங்கள் தியானம் பண்ணுங்கள். இந்த 6ஐயும் உங்கள் வாழ்க்கையில் இந்த 2025 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சொப்பனத்தில் மட்டுமல்ல, தரிசனத்தில் மட்டுமல்ல, முகமாய் தேவனை பார்க்கும் கிருபைகளை நீங்கள் பெறுவீர்கள். அல்லேலூயா. அடிமைத்தன வீடாகிய இந்த பூமியிலிருந்து புதிய எருசலேமை நோக்கி, பரம கானானை நோக்கி, அவனை போலவே பல லட்சக்கணக்கான மக்களை அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக திருப்புகிற பணியிலே ஆண்டவரால் உங்களை பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. இந்த 6 கமிட்மெண்ட்டு தான். அதை செயல்படுத்தி பாருங்கள். இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பாயிண்ட் நம்பர் 3, ஏசாயா என்று போட்டுக்கோங்க. சப்டைட்டில் ஏசாயா என்று போட்டுக்கோங்க. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்திலே மக்களின் வாழ்வு முறையை பாருங்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அப்படியே நீங்கள் பாருங்கள். 4 ராஜாக்கள் காலத்தில் தான் இந்த ஏசாயா தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். சரிதானா? இந்த ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இந்த 4 ராஜாக்கள் காலத்திலே அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். 4 ராஜாக்களின் பெயரை சொல்ல முடியுமா? உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. இந்த 4 ராஜாக்கள் காலத்திலே ஏசாயா கர்த்தருடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவித்தான். இப்போ மக்களின் வாழ்வு முறையை பாருங்கள். அதே அந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து அப்படி பார்த்துட்டே இருங்க. மாட்டிற்கு கூட தன்னுடைய எஜமான் யார் என்று தெரிகிறது. கழுதைக்கு கூட தன்னுடைய ஆண்டவனின் முன்னணை மெஞ்சர், அந்த புல்மையும் தீவன பெட்டி, அது தெரிகிறது. ஆனால் என் ஜனங்களுக்கோ என்னை தெரியவில்லையே, என் ஜனங்களுக்கோ நான் யார் என்று புரியவில்லையே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு மாட்டிற்கு இருக்கக்கூடிய அறிவு, ஒரு கழுதைக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட கர்த்தருடைய மக்களுக்கு இல்லை. அந்த அளவு கர்த்தரை மறந்து போனார்கள். நம்பர் 2, மக்களின் வாழும் முறையில் நம்பர் 2. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 3:16. பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து, சீயோன் குமாரத்திகள் அகந்தையுள்ளவர்களாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து. எப்படி நடந்தாங்களா? கழுத்தை நெரித்து நடந்தாங்களா? கண்களால் மருட்டி பார்த்து. எப்படி பார்த்தாங்களா? மருட்டி பார்த்தாங்களா? ஒய்யாரமாய் நடந்து. இது எப்படி ஃபேஷன் பரேடு நடந்தது போல நடந்திருப்பார்களோ? அது போல தான் தெரிகிறது. தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். ஆதலால் ஆண்டவர் சியோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார். கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். அந்நாளிலே ஆண்டவர் அவர்களுடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிறைச்சந்தாக்குகளையும் ஆரங்களையும் அஸ்தகடகங்களையும் தலைமுக்காடுகளையும் சிரபூஷணங்களையும் பாத சரகங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும் தாயத்துகளையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும் வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும் கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு முறை வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்க. சீயோன் குமாரத்திகள், கர்த்தருடைய சபை ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி அவர்கள் வாழ்வு முறை அமைத்து கொள்ளவில்லை. அது சிகை அலங்காரங்களாக இருந்தாலும் சரி தான், தகுதியான ஆடை பற்றிய காரியங்களாக இருந்தாலும் சரி தான், டெக்கரேட்டிவ் திங்ஸ் அதிகமாக பயன்படுத்தியிருக்கணும்னு நினைக்கிறேன், காஸ்மெட்டிக்ஸ் அதிகமாக பயன்படுத்தியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்வு முறையாக அமைத்து கொள்ளலை.
இன்னொரு காரியம் பாருங்கள், 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அதை வீட்டில் போய் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் ஏசாயா 5:1 பாருங்கள். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களுக்குள் எனக்கு பலன் வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த இஸ்ரவேல் மக்கள் எனக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையால் ஒரு நோக்கத்தோடு, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மத்தியிலே ஒரு கோபுரத்தை கட்டி இவர்கள் எனக்கு கனி தருவார்கள், இவர்கள் எனக்கு பலன் தருவார்கள் என்று காத்திருந்தார். அவர்கள் பலன் கொடுத்தார்கள், கனி கொடுத்தார்கள். ஆனால் அது கசப்பாக இருக்கிறது ஆண்டவருக்கு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி 1, சரிதானா? 2 ஆவியின் கனி, சரிதானா? 3 நீதியின் கனி. புதிய ஏற்பாட்டிலே இந்த 3 கனிகள் இருக்கிறது. இந்த 3 கனிகளையும் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதான் கனி கொடுத்தல். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. அப்போ ஏசாயா காலகட்டத்தில் இந்த மக்களின் வாழ்வு முறையை பாருங்கள். ஆண்டவரை முற்றிலும் மறந்து போனார்கள். மிருக ஜீவன்களுக்கு கூட எஜமானன் தெரிகிறது, கர்த்தருடைய மக்களுக்கு கர்த்தர் தெரியவில்லை. ஆண்டவரை மறந்து போனார்கள். 2வது, அவர்களின் வாழ்வு முறை ரொம்ப அசிங்கமாக கேவலமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு எந்த ஒரு பலனும் கொடுக்காமல், கனியும் கொடுக்காமல், கசப்பான கனியை, அதாவது ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இவர்களை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் இவர்களை தன்னண்டைக்கு திருப்ப விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஒரு மனிதன் தேவைப்படுகிறார். இப்போ 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 1லிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் அப்படியே நீங்கள் பாருங்கள். ஏசாயா என்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கிறார், ஒரு விஷன் காண்பிக்கிறார். அந்த தரிசனத்தில் அவன் ஒரு தேவாலயத்தை பார்க்கிறான், அதில் தேவனை பார்க்கிறான், தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். சேராபீன்கள், அநேக தேவ தூதர்கள் அந்த தேவனை சூழ்ந்து நிற்கிற அந்த காரியத்தை பார்க்கிறான். அப்பொழுது ஏசாயா தன்னை பாவியாக உணர்கிறான், அசுத்த உதடுகளுள்ள ஒரு மனுஷனாக அவன் உணர்கிறான். சேராபீன்களில் ஒருவன் ஒரு தழலை எடுத்து இவனுடைய நாவிலே வைக்கிறான். அதற்கு பிறகு பாருங்க, இப்போ 8ஆம் வசனத்தை வாசிங்க பாபு. 8 பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். போதும். இப்போ பாருங்க, அந்த விஷன், அந்த தரிசனத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான். அதனுடைய முடிவில் பாருங்க, தேவனுடைய குரலை இந்த ஏசாயா கேட்கிறான். தேவனுடைய ஆதங்க குரல், தேவனுடைய ஒரு அழுகுரல், தேவனுடைய ஒரு அங்கலாய்ப்பு குரல். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு என்னை தெரியவில்லையே, தங்களுடைய வாழ்முறையை சீர்கேடாக மாற்றியிருக்கிறார்களே, எனக்கு பலன் தரவில்லை, கனி தரவில்லை, நான் கோபுரத்தை கட்டி ஏமாந்து கொண்டிருக்கிறேன், கசப்பான கனியை தருகிறதே, இந்த மக்களை திருப்ப நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் புறப்பட்டு போவான் என்று தன்னுடைய அழுகுரலை, வேதனை குரலை ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது இந்த ஏசாயா தன்னார்வமாக சொல்லுகிறான். இவனை பெயர் சொல்லி ஆண்டவர் அழைக்கவில்லை, நீ வா என்று ஆண்டவர் கூப்பிடவில்லை. இவனே அந்த ஆண்டவருடைய குரலுக்கு மதிப்பளித்து, ஆண்டவரே என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகரை பார்த்து நீங்கள் யாருக்காவது சுவிசேஷம் அறிவித்தீர்களா என்று கேட்டால் அதுக்கெல்லாம் அழைப்பு வேணும் பிரதர், அழைக்கப்பட்ட தெய்வ ஊழியர்கள் தான் ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லுவாங்க. இவர் ஒரு பெரிய ஹீரோ போல, ஆண்டவர் அவரை விட தாழ்ந்தவர் போல இவருக்கு அழைப்பு வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நல்ல கவனிங்க, அவ்வளோ பெரிய ஆண்டவர் பொதுவாக ஒரு ஆதங்க குரலை வெளிப்படுத்தும் போது இந்த ஏசாயா எவ்வளோ அழகாக அந்த பொதுவான அழைப்பாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறான்னு பாருங்க. நான் வருகிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும். இதான் இவன்கிட்ட காணப்பட்ட குட் குவாலிட்டி. கரங்களை தேட்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. இந்த 2025 உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம், நோவாட்டிருந்து சில காரியங்களை சொன்னேன். அவன் நீதிமான், உத்தமன், தேவனுக்கு பயப்படுகிறவன். அதான் அவன்கிட்ட உள்ள குட் குவாலிட்டிஸ்ன்னு சொன்னேன். 2வது மோசேட்ட ஒரு 6 காரியங்களை நான் சொன்னேன், எபிரேயர் 11:24. இப்போ ஏசாயாட்ட ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், ஒரு நல்ல ஹேபிட் நான் சொல்கிறேன். ஆண்டவர் ஒரு பொதுவான ஒரு அழைப்பு கொடுத்தாலும் அது யாருக்கானதோ என்று அவன் நினைக்கல. நான் வார ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இதுபோல் தேவனுடைய அழைப்பை நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏதோ ஒரு விதத்திலே சுவிசேஷம் நீங்கள் அறிவிக்க ஆண்டவர் இன்று உங்களை அழைக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவேன், எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவேன்,
சத்தம் என்னுள்ளம் தோனிக்குதே. பாவம் பெருகுதே பாரும் பரன்னேசுவே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. ரட்சிப்பின் நற்செய்தி கேட்டவர் எச்சரிப்பை வருத்து. ரட்சிப்பின் நற்செய்தி கேட்டவர் எச்சரிப்பை வருத்து. இரட்சகரே சுவை இழந்தோராய் இன்னும் கட்டழிகின்றார். இரட்சகரே சுவை இழந்தோராய் இன்னும் கட்டழிகின்றார். பாவம் பெருகுதே பாரும் பரன்னேசுவே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. பாயிண்ட் நம்பர் 4 எரேமியான்னு போட்டுக்கோங்க. சப்டைட்டில் எரேமியான்னு போட்டுக்கோங்க. இப்போ நல்ல கவனிங்க. மக்களின் வாழ்வு முறை, மக்களின் நிலை எப்படி இருந்துச்சுன்னா 3ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். அப்புறம் 6ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பாப்போம். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவா என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோவென்றால் அநேக நேசரோடே வேசித்தனம் பண்ணினாய். ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது விக்கிரகாராதனையாக வேசித்தனம். இது சரீர வேசித்தனம் அல்ல, விக்கிரகாராதனையாக வேசித்தனம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் கர்த்தர், நான் தான் நேசர். ஆனால் இஸ்ரவேலே, நீ விக்கிரகத்தை நோக்கி போய்விட்டாயே. ஒரு பெண் தன்னுடைய மனைவியை தள்ளிவிட்டால், அந்த மனைவி இன்னொருவனுக்கு மனைவியாகிவிட்டால் மறுபடியும் இந்த மனுஷன் அந்த பெண்ணை சேருவானோ? சேர மாட்டான். ஆனால் கர்த்தராகி நானோ அப்படி அல்ல. நீ என்னை விட்டு இன்னொரு தெய்வம் விக்கிரகாராதனை நீ செய்து கொண்டிருக்கிறாய். நான் மறுபடியும் உன்னை அழைக்கிறேன், வா. இது ஆண்டவருடைய அன்பு வெளிப்படுகிறது. 6ஆம் வசனம் வாசிங்க. 6. யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி, சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயோ? அவள் உயரமான சகல மலையின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் அங்கே வேசித்தனம் பண்ணினாள். அவள் இப்படியெல்லாம் செய்த பின்பு நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று நான் சொன்னேன். அவளோ திரும்பவில்லை. இதை அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி கண்டாள். சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபசாரம் பண்ணின முகாந்திரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள். இதை நான் கண்டேன். பிரசித்தமான அவர்களுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று. கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தால் போதும். தொடர்ந்து வீட்டில் போய் நீங்கள் வாசி பாருங்க. இன்னும் ஒரு சில காரியம் அங்கே இருக்கு, நேராயிரும். நல்ல கவனிங்க. இதுவும் மாம்சீக விருத்த வேசித்தனம் அல்ல. இதுவும் மாம்சத்திலே செய்யப்படுகிற விபசாரம் அல்ல, விக்கிரகாராதனை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். கல்லோடு வேசித்தனம் பண்ணினாய், கல்லை கும்பிடுவது. மரத்தோடு வேசித்தனம் பண்ணினாய், மரத்தை வழிபடுவது. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். மூத்த சகோதரி இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லுகிறார், இளைய சகோதரி யூதா தேசம் என்று சொல்லுகிறார். மூத்த சகோதரி கூட பரவாயில்ல,
இளைய சகோதரி கள்ளத்தனமாக தான் என்கிட்ட திரும்புகிறா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து திரும்பவில்லை என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஒட்டு மொத்தத்தில் இந்த மக்களின் நிலை எரேமியாவின் காலகட்டத்தில் நல்ல கவனிங்க, முழுக்க மக்கள் விக்கிரக ஆராதனையிலே விழுந்து கிடக்கிறார்கள். சரிதானா? இன்னொரு காரியம் பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 2:32, எரேமியா 2:32. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ? ஒரு பெண் தன் நகைகளை மறப்பாளா? மறக்க மாட்டாள். அதுபோல ஒரு மணவாட்டி தன்னுடைய ஆடைகளை மறப்பாளா? மறக்க மாட்டாள். என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய், அன்கவுண்டபிள் டேஸ், எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேல் மக்கள் எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து போனார்கள். அப்போ மக்களின் வாழ்வு முறை பாருங்க, டோட்டலாக ஆண்டவராக மறந்துட்டாங்க. சரிதானா? 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 5:9. இவைகளை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிகட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் மதில்கள் மேல் ஏறி அழித்து போடுங்கள். ஓகே, கேட்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். 5:8. அவர்கள் கொழுத்த குதிரைகளைப் போல் காலமே எழும்பி அவனவன் தன் அயலானுடைய பெண் ஜாதியின் பின்னால் கணைக்கிறான். இதுதான் மாம்சீக விபசாரம், இதுதான் மாம்சீக வேசித்தனம். முதலாவது சொன்னேன் விக்கிரக ஆராதனை, 2வது சொன்னேன் எண்ணி முடியாத நாட்களாய் தேவனை மறந்து போனார்கள். இப்பொழுது பாருங்க, தன் மனைவியை தாண்டிய தகாத ஒரு உறவு, குதிரையை போல இன்னொருனுடைய மனைவிக்கு பின்னாலே ஓடுகிற மக்கள். இன்னொரு காரியத்தை பாருங்கள், அதை வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசிங்க. 23ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். இந்த எரேமியாவின் நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகள் தேசத்திலே பெருகி இருந்தார்கள். சமாதானம் இல்லாத காலத்திலும் சமாதானம் வரும் என்று பொய்யாய் தீர்க்கதரிசனம் சொன்னார்களாம். ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசிகளை அனுப்பவில்லை, ஆனாலும் அவர்கள் ஓடினார்கள். சரிதானா? உள்ளத்திலே சீழ் இருக்கிறது, ரணம் இருக்கிறது, அதை பிதுக்காமல் பூசி மொழுகி கொண்டிருக்கிறார்கள். பாகாலி நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய திருவாக்கு அவர்களுடைய உள்ளத்திலே இல்லை. தங்களுடைய யூகங்களையே, தங்களுடைய எண்ணங்களையே அவர்கள் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார்கள். நான் சொல்லுகிறது எல்லாம் அந்த 23ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் தேவைப்படுகிறது. வாசிக்கலாம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. எரேமியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. பென்யமீன் தேசத்திலுள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்கள் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். இல்கியாவின் குமாரன் இந்த எரேமியாவுக்கு கர்த்தருடைய வசனம் உண்டாகிறது. இப்போ வாசிக்கலாம். 9ஆம் வசனம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும், வார்த்தை கவனிங்க, ஜாதிகளின் மேலும், ராஜ்யங்களின் மேலும், வார்த்தை கவனிங்க, நேஷன்ஸ், ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாசிங்க 18ஆம் வசனம். இதோ தேசம் அனைத்தும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். இன்னும் மீதமுள்ள வசனங்கள், இடையில உள்ள வசனங்கள்லாம் வீட்டில் போய் வாசி பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் தீர்க்கதரிசியாக நான் வச்சிருக்கிறேன்ப்பா. தாயின் கற்பத்திலே உற்பத்தியாவதற்கு முன்னமே, நீ பிறப்பதற்கு முன்னமே உன்னை தீர்க்கதரிசியாக அழைத்தேன். அப்போ அவன் சொல்கிறான், இல்லை ஆண்டவரே, நான் சின்ன பையன்தான், எனக்கு ஒன்றும் தெரியாதே, பேச அறியேனே. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, உன்னை கொண்டு தான் இவ்வளோ காரியங்களும் நான் செய்ய போகிறேன். நல்ல கவனிங்க, தாயின் கற்பத்திலே இவன் உற்பத்தி ஆகவில்லை, இன்னும் பிறக்கவே இல்லை, அதற்குள் ஆண்டவர் இவனை தீர்க்கதரிசியாக அழைத்தார். எப்படி? நமக்கு புரியவில்லை. சரிதானா? அநேக ஆண்டுகளுக்கு முன்னர்
ஒரு முறை என்னிடத்தில் நீங்கள் உங்களுடைய சாட்சியை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் சொன்னேன் என்னுடைய சாட்சியை. அது முடிந்த பின்னர் அநேக ஊழியர்கள் எழுப்பினார்கள், இவர் ஊழியம் செய்வதற்கெல்லாம் சரியான தகுதி கிடையாது, ஏன்னா என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனே இவருக்கு தெரியலை. சாட்சியில் உண்மையில் இன்றும் எனக்கு தெரியாது, என்றைக்கு ரட்சிக்கப்பட்டது எனக்கு தெரியாது. அதுபோல் என்றைக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டேன் அது இன்றும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், என்றைக்கு அந்நிய பாஷை வரம் நான் பெற்றுக்கொண்டேன் அது ஒரு குறிப்பிட்ட ஆண்டே நான் சொல்லலாம். இந்த எரேமியாவை கூட பாருங்கள், பிறக்கவே இல்லை, தாயின் கற்பத்தில் உற்பத்தியாகவே இல்லை. ஆனால் ஆண்டவர் எப்படி அழைத்தார்? தீர்க்கதரிசியாக அழைத்தார். பவுலை கேட்டால் அவன் சொல்லுவான், இந்த நாளிலே நான் தமஸ்குக்கு போய் கொண்டிருந்தேன், ஆண்டவர் என்னை சந்தித்தார், சவுலாகி நான் பவுலாக மாறினேன், எப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன் அழகாக சொல்லுவான். நீங்கள் தீமோத்தேவை கேட்டு பாருங்கள், நீ எப்படிப்பா ரட்சிக்கப்பட்ட, அவனால் சொல்ல இயலாது. ஏன்னா பாட்டியம்மா தாய் அவங்க சிறு வயதிலேருந்தே விசுவாசத்தில் வளர்த்துருக்கிறார். ஒரு நபருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்பது அல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசப்படலாம், சரிதானா? அழைப்பும் வித்தியாசப்படலாம். கர்த்தருக்குள் வாழுகிறார்களா அதுதான் காரியம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த எரேமியா தீர்க்கதரிசியிடம் காணப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு குட் குவாலிட்டி நிறைய இருக்குது. பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, நானும் சொல்கிறேன், எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பார், தேவ சமூகத்திலே அழுது கொண்டே கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு ப்ராஃபட். அது கூட நான் விட்டுறேன். 16ஆம் அதிகாரத்திற்கு வருவோம், 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 16:1. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம் என்றார். ஓகே, இப்போ பாரு, ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியாவே திருமணம் பண்ண வேண்டாம், பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், உனக்கு குமாரரோ குமாரத்தியோ இருக்க வேண்டாம். ஓகே ஆண்டவரே, நான் அன்னகராகவே வாழ்ந்து விடுகிறேன் என்று வாழ்ந்தவன் தான் எரேமியா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அப்போ இன்றைக்கும் இந்த 2025 நீங்கள் திருமணம் பண்ண வேண்டாம் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறாரா? அப்படி சொல்லவில்லை. அப்படி ஆண்டவர் சொல்ல விரும்புவாரா? அப்படி விரும்ப மாட்டார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7:29. மேலும் சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில் இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும் அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும் சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும் கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள், உலகத்தை என்ஜாய் பண்ணுகிறவர்கள், அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். என்ன சொல்ல வருகிறார் பவுல்? மனைவிதான், உலகம்தான், பிள்ளைகள் தான், அதுதான் சதம் என்று ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய ப்ரையாரிட்டியை குடும்பத்துக்கோ பிள்ளைக்கோ மனைவிக்கோ கொடுத்துடாதீங்க. அதை தான் சொல்ல வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதலாவது தன்னைத்தான் வெறுக்கணும், தன் உபத்திரவமாகி சிலுவை கீழே போடக்கூடாது, பைபாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரணும். மீண்டும் சொல்லுகிறார், தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது சகோதரனையாவது சகோதரியாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிற எவனும் எனக்கு பாத்திரனோ சீஷனோ அல்லன் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய ஊழியம் என்று வந்துவிட்டால், பரிசுத்த வாழ்வு என்று வந்துவிட்டால், ஒரு ஜெப நேரம் என்று வந்துவிட்டால், அல்லது ஒரு வேத தியானம் என்று வந்துவிட்டால், அந்த சமயத்திலே மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ புருஷனுக்கோ ஏதோ சில கடமைகள் செய்யக்கூடிய சூழல் இருந்தாலும் கொஞ்சம் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு இவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஆண்டவரை நாம் திருப்திப்படுத்துகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அவனை பார்த்து ஆண்டவனை திருமணம் பண்ணாதே என்று சொன்னார், நம்மை பார்த்து அப்படி சொல்லவில்லை. எல்லாம் திருமணம் பண்ணி கொள்ளலாம், பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் எனக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுப்பான், கொஞ்சம் தியாகத்தோடு என்னை பின்பற்றுப்பான், தியாகத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பான். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த தியாகம் இந்த எரேமியாவுக்கு இருந்தபடியினால் தான் நீங்கள் எரேமியா கடைசி 7-8 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். அவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டுமே ஒரு நேரக்குறைய ஒரு 40 அதிகாரங்கள் தீர்க்க தரிசன உரைத்தான். கடைசி ஒரு 8-9 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், அநேக ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசனத்தை உரைத்தான். அது மட்டுமல்ல, அநேக நேஷன்ஸ், அநேக தேசங்களுக்கும் அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். அப்போ இந்த 2025 ஆண்டவருக்காக தியாகத்தோடு நீங்கள் வாழ பழகுங்க, உலகத்தையே உங்களால் கலக்க முடியும். அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 5 எசேக்கியேல் என்று போட்டுக்கோங்க.
சரிதானா? முதலாம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். நான் அப்படியே சொல்லிடுறேன், நேரம் ஆயிரும். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். இவன் கைதியாக பாபிலோன் தேசத்துக்கு சிறையிருப்பிலே கொண்டு போகப்பட்டவர்களுள் இவனும் ஒருவன். சரிதானா? அநேக மக்கள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து யூதா தேசத்திலிருந்து கைதிகளாக பாபிலோனுக்கு போனார்கள். அவர்கள் ஒருவன் தான் இந்த எசேக்கியா தீர்க்கதரிசி. இப்போ பாருங்கள், இந்த எசேக்கியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்? வாசிங்க பாப்போம். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனா இராமல் நான் உன்னோட சொல்லுகிறதை கேள். சொல்லுகிறார் ஆண்டவர். எசேக்கியேலே, நீ சிறைப்பட்டு வந்த மக்களோடு பாபிலோனிலே இருக்கிறாய். இங்கு வந்த பன்னர் கூட இஸ்ரவேல் மக்கள் எனக்கு கலகம் பண்ணுகிறார்கள். அவர்களோடு இணைந்து நீனும் எனக்கு கலகம் பண்ணாதே. நான் என்ன சொல்லுகிறேனோ அதற்கு நீ கீழ்ப்படி. என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? உன் வாயை திறந்து என்ன சொல்றது பாருங்க. உன் வாயை தர நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். நான் உனக்கு ஒன்றை கொடுக்க போகிறேன், அதை நீ புசிக்க வேண்டும். அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டு. கர்த்தருடைய கையை இப்பொழுது எசேக்கியேல் பார்க்கிறான். அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. அந்த விரித்த புத்தகத்திலே உள்ளேயும் வெளியேயும் எழுத்துக்களால் நிறைந்திருந்தது. அதிலே புலம்பல்களும். முக்கியம், நல்ல கவனிங்க. ஒண்ணு என்ன இருந்துச்சு அந்த புத்தகத்துல? புலம்பல்கள். தவிப்பும். இரண்டாவது என்ன இருந்துச்சு? தவிப்பு. ஐயோ என்பதும். மூணாவது என்ன இருந்துச்சு? ஐயோ என்பதும் இருந்துச்சு. அதிகாரம் முடிஞ்சிட்டா? ஓகே, அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் என்னை நோக்கி. பின்பு ஆண்டவர் எசேக்கியேலை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி. நீ காண்கிறதை புசி. இந்த சுருளை நீ புசித்து. இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன். பாருங்க, வாயை நான் திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து. அப்ப ஆண்டவருடைய கரம் அப்படியே இவருடைய வாய்க்குள் வருகிறது, அந்த புத்தக சுருளை புசிக்க கொடுக்கிறது. மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். போதும், தொடர்ந்து வீட்டில் போய் வாசி. நல்லா கவனிங்களேன். இந்த புத்தக சுருளிலே புலம்பல்கள் இருந்தது, தவிப்புகள் இருந்தது, ஐயோ என்கிற காரியங்கள் இருந்தது. இவை அனைத்தும் ஆண்டவருடையது. நல்ல கவனிங்க. இந்த புத்தக சுருளிலே ஆண்டவருடைய புலம்பல்கள் இருக்கிறது. இந்த புத்தக சுருளிலே ஆண்டவருடைய தவிப்புகள் இருக்கிறது. இந்த புத்தக சுருளிலே ஐயோ இந்த பிள்ளை, ஐயோ இந்த மனிதன், ஐயோ இந்த மக்கள் கூட்டம் என்னை மறந்து வாழுகிறதே என்கிற ஆண்டவருடைய ஐயோ என்கிற ஆதங்க வார்த்தைகள் இருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய புலம்பல்களை, என்னுடைய தவிப்புகளை, என்னுடைய ஐயோ என்கிற வார்த்தைகளை நான் எழுதி வைத்திருக்கிற இந்த புத்தக சுருளை நீ புசிக்க வேண்டும். அவன் புசிக்கிறான். அன்று முதல் அவன் பெரிய ஒரு ப்ராஃபிட்டாக மாறுறான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் 10ஆம் அதிகாரத்திலும் பார்க்கலாம். அங்கேயும் ஒரு சிறிய புத்தகம் தூதனுடைய கரத்திலே இருக்கிறது. அதை யோவான் வாங்கி புசிக்கிறான். அவன் வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக அவன் மாறுகிறான். இன்றும் என்னுடைய உங்களுடைய கரங்களிலே தேவனுடைய வார்த்தைகளாக பரிசுத்த வேதாகம் இருக்கிறது. ஒரு காரியம் சொல்கிறேன், நல்லா நீங்கள் கவனிக்கணும். நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு பேச வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வேதத்தை வாசிக்காதீங்க. எனக்கு இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தம் வேணும், அந்த நோக்கத்தோடு வேதத்தை நீங்கள் வாசிக்காதீங்க. கர்த்தரால் பெரிய அளவு உங்களால் பயன்படுத்தப்பட கர்த்தருடைய வல்லமையான ஒரு ஊழியராக உங்களால் வாரவே முடியாது. சரிதானா? ஒரு கிரவுண்ட் லெவலை விட்டு நீங்கள் தாண்ட முடியாது. எந்த விதமான அடிப்படை எண்ணமும் இல்லாமல், எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் இந்த வேத புத்தகத்தை தரங்க. ஆண்டவரை பக்கம் நின்று கொள்ளுங்க. இந்த வேத புத்தகத்தில் ஆண்டவருடைய புலம்பல்கள் இருக்கிறதே, இந்த வேத புத்தகத்திலே ஆண்டவருடைய தவிப்புகள் இருக்கிறது, இந்த வேத புத்தகத்திலே ஆண்டவருடைய ஐயோ என்கிற ஆதங்கங்கள் இருக்கிறது. ஆண்டவர் பக்கத்தில் நின்று அவர் சபையை எப்படி பார்க்கிறார், அவர் சபைக்கு வெளியே இருக்கிற மக்களை எப்படி பார்க்கிறார், அவர் திருநெல்வேலியை எப்படி பார்க்கிறார், அவர் என்னை எப்படி பார்க்கிறார், அவர் என் குடும்பத்தை எப்படி பார்க்கிறார், இந்த கண்ணோட்டத்தில் வேதத்தை நீங்கள் பாருங்கள். அதை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புசிங்க. உங்களுக்கு கிரேட் ப்ராஃபிட் அதை மாற்றிடும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா.
பல வேளைகளிலே நான் வேதத்தை கொஞ்சம் தவறாக தான் நாம் பார்க்குறோம். ஆண்டவரை ஒரு ஓரம் வச்சுக்கிட்டு எனக்குன்னு ஒரு ஆங்கிள், எனக்குன்னு ஒரு கோணத்தில், எனக்கு இந்த மாதிரி வசனம் எங்கே இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு ஏற்ற போல் என்ன இருக்குது, அதனால தான் நமக்கு வேத வசனம் புரிய மாட்டேன் என்கிறது. அதனால தான் வேத வசனம் நமக்கு உள்ளே நாம் புசிக்க வேண்டும் என்கிறதற்காக அது உள்ளே போக மாட்டேன் என்கிறது. சரிதானா? ஆண்டவர் பக்கம் நின்று கொள்ளுங்க. ஆண்டவரில் என்ன சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் மக்களை எப்படி பார்க்கிறார், ஆண்டவர் தனக்கு ஏற்புடைய மக்களாக வாழலன்னா என்ன செய்ய நினைக்கிறார், தன்னண்டைக்கு இழுக்க அவர் என்ன ட்ரை பண்ண விரும்புகிறார், இதெல்லாம் எப்போ புரியும்னா ஆண்டவர் பக்கத்தில் நின்று வேதத்தை வாசித்தாதான். வெறும் வாசித்தோடு நின்றாதீங்க. நிறைய பேர் தீர்மானம் பண்ணுவாங்க, இந்த ஆண்டுக்குள் எப்படியாவது வேதத்தை வாசிடணும். நல்லது தான். அதை தாண்டி இந்த வேதத்தில் உள்ள வசனங்களை எப்படியாவது நான் அறிந்து கொள்ளணும், அதுக்காக வேதம் வாசிப்பாங்க. அதுவும் நல்லது தான். அதையும் தாண்டி அல்லது இத்தனை முறை வாசித்து விட்டேன் என்று பிறருக்கு சொல்ல வேண்டும், அதற்காக வாசிப்பாங்க. பரவாயில்ல. ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் மூலமாக ஏன்ட்ட என்ன பேச விரும்புகிறாரியா, ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் மூலமாக உலகத்தில் அவர் என்ன செய்ய விரும்புகிறாயா, இந்த ஒரு அடிப்படையான ஒரு நோக்கத்தோடு நீங்கள் வேதத்தை வாசிங்க. வாசிக்க 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 உங்களுக்கு தித்திப்பு, உங்களுக்கு அது இனிமையாக இருக்கும். சரிதானே? அதை அப்படியே நீங்கள் புசிங்க, உங்களுக்கே தெரியாது, நீங்கள் கிரேட் ப்ராஃபிட் ஆயிடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறாவது ஒரு காரியம், இதோட பிரசங்கத்தை முடிச்சிடுறேன். சரிதானே? ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். இப்போ அப்படியே புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வந்துருங்களேன். இப்போ பிதா மாம்சத்தில் இயேசுவாக வெளிப்பட்டார். அவரும் ஒரு ஊழியராக வந்தார். அவர் ரொம்ப அழகாக பர்சனலாக சுவிசேஷம் அறிவிக்கிறார். பாருங்கள், பர்சனல் இவாஞ்சலிசம். சஹேங்கிற ஒரு மனுஷன்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிறார். சமாரிய பெண், அவளிடம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிறார். இன்னும் 38 வருஷம் வியாதி உள்ள ஒரு மனுஷன்ட்ட அவர் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அற்புதமான ஒரு சுகத்தை கொடுக்குறாரு. அதன் பின்னர் பார்க்கிறாரு, இனிமே நீ பாவம் செய்யாதன்னு சொல்கிறாரு. அப்போ தனி நபர்களையும் ஆண்டவர் விட்டு வைக்கவில்லை, எல்லாரோடும் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். நிக்கோதேமுவோடு யோவான் 3ஆம் அதிகாரத்திலே பார்த்தால் ஆண்டவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பல தேவனுடைய காரியங்களை மனம் திரும்புதலை மறுபடியும் பிறத்தலை அவனுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, பெரிய தேவாலயம் எருசலேமில் இருந்தது, அங்கு போய் உபதேசித்தார். ஆங்காங்கே சிறு சிறு ஜெபவீடுகள் இருந்தது, அங்காங்கே போய் தேவனுடைய வார்த்தையை அறிவித்தார். மலையிலே 3 தினங்கள் கன்வென்ஷன் கூட்டம் நடத்தி தேவனுடைய வார்த்தையை அறிவித்தார். கடலோரத்திலே இருந்து பிரசங்கம் பண்ணினார், படகிலே இருந்து பிரசங்கம் பண்ணினார், வீட்டிலே இருந்து பிரசங்கம் பண்ணினார். தனக்கு வாய்ப்பு எங்கே எல்லாம் எப்பொழுதெல்லாம் எப்படியெல்லாம் வருகிறது அனைத்தையும் பயன்படுத்தினார் இயேசு. வீட்டில் வாசி பார்த்தா மார்க் 1ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னார், இதுக்கு தான் நான் புறப்பட்டு வந்தேன், அடுத்த ஊருக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கணும், மற்ற ஊர்களுக்கும் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். அதுதான் இருதயத்தின் ஏக்கமாக அவருக்கு இருந்தது. அவர் உயிரோடு எழுந்தார், உயிர் தெழுந்தார். அப்போதான் ஒரு பொதுவான ஒரு அழைப்பை அவர் கொடுத்து சென்றார். தெரியும் உங்களுக்கு, மத்தேயு 28:18 வாசி பாருங்க, மார்க் 16:15 வாசி பாருங்க. விசுவாசிகளாகி உங்களையும் என்னை பார்த்து, சீஷர்களாகி உங்களையும் என்னை பார்த்து தான் சொல்கிறாரு, உலகமெங்கும் புறப்பட்டு போங்க. குறிப்பாக ஒரே ஒரு வார்த்தை அதில் நான் சொல்கிறேன் பாருங்க, உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல பிறகு சுவிசேஷத்தை அறிவித்து, அப்படி பாருங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அந்த யாவைங்கிற வார்த்தை தான் முக்கியம். யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அவரவர் எதன் அடிப்படையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்களோ அது வரைக்கும் தான் கடைசி வரைக்கும் வாழ்வாங்க. அது தவறு. ஒரு மனுஷன் வறுமையில் இருக்கிறான், கடன் பிரச்சனையில் இருக்கான், யாரோ ஒருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, ஆண்டவர் யாரோ சிலர் மூலம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ அந்த கடன் பிரச்சனையிலேருந்து அவன் வெளியே வருகிறான். அவன் கடைசி வரைக்கும் அவனுக்கு ஒரு 80 வருஷம்னு வச்சுக்கோங்க, அது வரைக்கும் ஆண்டவர் கடன் பிரச்சனையிலேருந்து நீக்குகிறவர், அதுலேருந்து விடுதலை தருகிறவர், அப்படியே அவன் ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கான். அங்கே தான் தப்பு இருக்குது. நல்ல கவனிங்க. அதுபோல தான் பிசாசின் பிடியிலிருந்து ஒருவன் வெளியே வருகிறான், அவன் கடைசி வரைக்கும் பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவர் மக்களை விடுவிக்கிறவர், அதை மட்டுமே கடைசி வரைக்கும் சொல்லி திரிகிறான். அங்கே தான் தப்பு இருக்குது. வியாதி உள்ள ஒரு மனுஷன் அவன் ஆண்டவரோடு இடைபடுகிறார், ஆண்டவர் அவனோடு இடைபடுகிறார், வியாதியிலிருந்து சுகம் தருகிறார், கடைசி வரைக்கும் ஆண்டவர் சுகமாக்குகிறார். ஏன்னா என் அழைப்பு அதுதான் சொல்லுகிறான். அங்கே தான் தவறு வருகிறது. ஏதோ பலவிதமான கடினமான சூழ்நிலைகளே, பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகளிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பின்னணியத்திலிருந்து தான் ஆண்டவர் அவர்களை இழுக்கிறார். கரெக்ட். அதுக்கு பிறகு வளர வேண்டுமே, கொஞ்சம் கொஞ்சமாக வளர வேண்டுமே. ஆண்டவர் நமக்கு கொடுக்குற கட்டளை என்ன? எதிலிருந்து நீ வந்தாயோ அதே மக்களுக்கு உபதேசம் பண்ணு, அப்படி கிடையாது. யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. பல பின்னணியத்திலிருந்து வந்திருக்கலாம், தப்பு கிடையாது. ஒருவர் கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், தப்பு கிடையாது.
ஒருவன் வியாதியிலிருந்து ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கலாம், தவறல்ல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும். அதுக்கு பிறகு வளர்ந்து 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 டோட்டல் பைபிளையும் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், எல்லாருமே எடுத்து வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை வாசிக்க வேண்டாம், பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 8 வசனத்தை பாருங்கள். பவுல் சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்த அந்த காட்சியை அநேகர் பார்த்தார்கள். கேபா, பேதுரு பார்த்தார். குறிப்பாக சொல்லுகிறார், 12 அப்போஸ்தலர்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். இன்னும் சொல்கிறாரு, 500 பேருக்கும் அதிகமான மக்களுக்கு தன்னுடைய உயிர்த்தெழுந்த காட்சியை ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். இன்னும் சொல்கிறாரு, அநேக அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் காட்சியை வெளிப்படுத்தினார். கடைசியில் எழுதுகிறார், அகால பிறவி போல இருக்கிற எனக்கும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். இவ்வளோ ஓகே. இப்போ 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. 9. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். பவுல் சொல்றார், எல்லா அப்போஸ்தலரை விட நான் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் இதான் முக்கியம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை, வார்த்தைக்கு வந்தீங்க, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் யாரை குறிக்கிறது? அதான் 1 to 8, அந்த 8 வசனத்தை வாசி பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு பேருக்கு தரிசனமானார் என்று எழுதுகிறான். அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. கவனிங்க, இயேசுவோடு உண்டு உறங்கினவர்கள் 11 பேர். 12 பேர் யூதாசை விட்டுட்டு சொல்கிறேன், 11 பேர். அவர்கள் எல்லாரை காட்டிலும் ஆண்டவருக்காக அதிக பிரயாசப்பட்டது யார் தான்? நம்மை போல வாழ்ந்து ஒரு பவுல் தான். மற்ற எல்லாரும் இயேசுவை மாம்சத்திலே தொட்டு பார்த்தாங்க, மாம்சத்தில் இருந்தே ஆண்டவரோடு பேசினாங்க, உறவாடினாங்க. அந்த பாக்கியம் இன்றைக்கி நமக்கு இல்லை. விசுவாசத்தினால்தான் ஆண்டவரை நாம் தரிசிக்கிறோம். சரிதானா? நம்ம கேட்டகரியில் உள்ளவர் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல். அவர் எழுதுகிறார், அந்த 11 பேரை காட்டிலும், அந்த 500 பேரை காட்டிலும், அந்த மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் ஆண்டவருக்காக அதிக பிரயாசப்பட்டது நான் இல்லை, அவர் எனக்கு தந்த கிருபை அவ்வளவு பெரியது. அல்லேலூயா. அப்போ இந்த பவுல்கிட்ட காணப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஆண்டவருடைய கிருபையை அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் கூட வர்ஷிப் லீட் பண்ணும்போது கிருபைங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தினாங்க. 2025 நீங்கள் கிருபையை அதிகமாக கேளுங்க. பரிசுத்த வேதம் தெளிவுபடுத்துகிறது, தாழ்மை உள்ளவனுக்கு என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். அதிகாலையிலே தேவனை தேடுனா என்ன பெருகும்? கிருபை பெருகும். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டே இருந்தால் என்ன பெருகும்? இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த உலகத்தில் 1000 ஊழியர்கள் இருக்கலாம், கோடி ஊழியர்கள் இருக்கலாம். எல்லாரை காட்டிலும் இயேசுவுக்காக அதிக பிரயாசப்பட அந்த கிருபை உங்களை நிரப்புமானால் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. அதான் சாராள் நவரோஜி பாடுறாங்க, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுமே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை
கிருபை செய்ய கிருபை தாருமே. இந்த கிருபை அளவில்லாமல் இந்த பவுல் பெற்றுக்கொண்டதுனால தான் எல்லாரை காட்டிலும் ஆண்டவருக்காக அதிக சேவை செய்தான். வீட்டில் வாசி பாருங்க, 2 கொரிந்தியர் 11:28. மக்களுக்காகவே கவலைப்பட்டான், சபைக்காகவே கவலைப்பட்டான். அவன்தான் பவுல். 2 கொரிந்தியர் 11:2 சில வசனங்கள். ஐயோ, என்னுடைய சபை பிசாசின் சபையை வஞ்சித்து விடுமோ என்று பயந்து 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 சபையை கட்டி காத்தான். அவன்தான் பவுல். வீட்டு போய் வாசி பாருங்க. 2 கொரிந்தியர் 2:4, பிலிப்பியர் 3:18. இந்த 2 வேத பகுதிகளும் சொல்லுகிறது, கண்ணீரோடு உபதேசம் பண்ணுகிறான், கண்ணீரோடு பிரசங்கம் பண்ணுகிறான், கண்ணீரோடு புத்தி சொல்லுகிறான். இவன் தான் பவுல். காரணம், தேவன் அவனுக்கு அருளிய அளவற்ற ஒரு கிருபை. உங்களுக்கும் எனக்கும் தெரியும், ஐஸ்வர்யவான் லாசரு. ஒருவன் மரிக்கிறான், பாதாளம் போகிறான், அங்கே அக்னி இருக்கிறது. இன்னொருவன் மரிக்கிறான், ஆபிரகாமின் மடியாகிய பரதீசு போகிறான். 31ஆம் தேதி மாலை வேளையில் அமெரிக்கா ஒரு செய்தியை வெளியிட்டது. இன்றைய நிலவரப்படி வேர்ல்டு பாப்புலேஷன் 809 கோடி. ஒவ்வொரு வினாடிக்கும் ஒவ்வொரு செகண்டில் 4 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஒரு வினாடிக்கு 2 பிள்ளைகள் மரிக்கிறார்கள். சரிதானே? அமெரிக்க செய்தி ஊடகம் 31ஆம் தேதி டிசம்பர் 31 இந்த செய்தியை வெளியிட்டது. நல்ல கவனிங்க, 2 பிள்ளைகள் ஒவ்வொரு வினாடிக்கும் மரித்து போய் கொண்டிருக்கிறதே. இந்த மரிக்கிற குழந்தைகள் அல்லது மரிக்கிற பெரியவர்கள் அல்லது வயதுகள் யாரோ, இவர்கள் பாரடைஸ் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாமின் மடிக்கு போவார்களா அல்லது பாதாளம் போவார்களா? ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற மக்களுக்கு நான் தானே காவலாளன், நீங்கள் தானே காவலாளிகள். ஆண்டவர் நம்மை வாட்ச்மேனாக வைக்க விரும்புகிறார். இந்த 2025 நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? ஏற்கனவே நான் பிரசங்கத்தை இப்போ நான் முடிச்சிட்டேன். சொன்னதை மட்டும் நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 1, நீதிமானாய் வாழ முடியுமா? உத்தமர்களாக வாழ முடியுமா? தேவனோடு சஞ்சரிக்க முடியுமா? இதான் நோவாவிடம் நாம் கற்றுக்கொண்டது. மோசேக்கு வாங்க, ஒரு 6 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோமே. தேவ மக்களோடு துன்பப்பட ஒப்பு கொடுக்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவுக்காக நிந்தை சகிக்க ஒப்பு கொடுக்க முடியுமா? அனித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டுவிட முடியுமா? ப்ராப்பர்ட்டி வேண்டாம் சொல்ல முடியுமா? ராஜமேன்மை வேண்டாம் என்று நிராகரிக்க முடியுமா? ஏசாயாவை போல என்னை இன்னும் ஆண்டவர் அழைக்கவில்லை என்று நாம் சொல்ல போகிறோமா? ஆண்டவருடைய அழைப்பை தன்னர்வமாக நாம் ஏற்றுக்கொள்ள போகிறோமா? எரேமியாவை போல மனைவி இருக்கிறாள், பிள்ளை இருக்கிறான், கடமை இருக்கிறது, வீடு இருக்கிறது, உறவு இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது என்று சாக்கு போக்கு சொல்லி சொல்லி ஆண்டவருக்காக செயல்படாமல் இருக்க போகிறோமா? அல்லது பவுல் சபைக்கு எழுதுகிறானே, இனி வரக்கூடிய காலம் குறுகியது, ஆகையினால் நீங்கள் என்ஜாய் பண்ணுகிறவர்களாக அல்ல, அதை விட்டுவிடுங்கள் என்று சொன்னானே, அப்படி கொத்த ஒரு வாழ்வு வாழ 2025 நாம் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோமா? எசேக்கியேலை போல சும்மா வேதத்தை என்ன வாசித்து அல்லது ஏதோ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாசிக்க போகிறோமா? அதை உட்கொண்டு அதை சாப்பிட்டு ஆண்டவருடைய புலம்பல்களை, ஆண்டவருடைய தவிப்பை, அவருடைய ஐயோ என்கிற ஆதங்கத்தை நான் பெற்று என் குடல்களுக்குள் அதை நிரப்பி வல்லமையில் ஒரு ஊழியராக நான் மாறப்போகிறேனா? எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு நாளும் அதிகாலையிலே நாம் தேடுவோம், தேவ கிருபை பெருகும், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், தேவ கிருபைகள் பெருகும், தாழ்மையாய் நடந்து கொள்வோம், தேவ கிருபையை பெருகுவோம், தேவ கிருபையிலே நாம் பெருக முடியும். இப்படி தேவ கிருபையிலே பெருகி 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 எல்லாரை காட்டிலும் அதிகமாக ஆண்டவருக்காக செயல்பட்ட இந்த பவுலை போல நாம் மாற முடியுமா? எல்லோரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவர், இந்த 2025 ஆண்டவர் எனக்கு சில ஆலோசனைகளை தந்திருக்கீங்க ஆண்டவரே. எல்லோரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று கொள்ளுங்க. 2025 அநேக வாக்கு தத்துவத்தை நீங்கள் பிரசங்கமாக கேட்டுட்டீங்க. சிசி டயசிஸ்னால் நீங்கள் சட்ட வாக்கியத்தை நீங்கள் கேட்டுட்டீங்க. இப்போ இன்றைக்கு உங்களுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டது. கர்த்தருடைய வல்லமை இப்பவுமே உங்கள் மேலே இறங்கி கொண்டு இருக்கிறது. அப்படியே 2 கருத்தையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்திக்குவாங்க. நான் சொன்ன இந்த 6 கேரக்டர்ஸையும் மனசில் கொண்டு வாங்க. 6 கதாபாத்திரங்களையும் மனசில் கொண்டு வாங்க. எல்லோரும் 2 கருத்தையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்திக்குவாங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க. நோவாவை மனக்கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாங்க. அவன்கிட்ட காணப்பட்ட 3 ஸ்பெஷாலிட்டி, இதுபடி நான் வாழணும் ஆண்டவரே. மோசேட்ட காணப்பட்ட 6 ஸ்பெஷாலிட்டி, இதுபோல் நான் வாழணும் ஆண்டவரே. ஏசாயாட்ட காணப்பட்ட அழைப்பை தன்னார்வமாக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஸ்பெஷாலிட்டி, இது எனக்கு வேண்டும் ஆண்டவரே. எரேமியாவிடம் காணப்பட்ட அந்த தியாகம், எசேக்கியேலிடம் காணப்பட்ட வசனத்தை புசிக்கிற அந்த அனுபவம், பவுலிடம் காணப்பட்ட கிருபையை பெறுகிற அந்த அனுபவம், இவ்வளவு எனக்கு தாங்க ஆண்டவரே. தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க பாப்போம். அப்படியே வாய்களை திறந்து
ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஏவுகிறது போல, ஆவியானவர் ஏவுகிறது போல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த 2025 நான் வீணாக வாழ்ந்து விடக்கூடாது ஆண்டவரே. ஒரு கூட்ட மக்களை உமக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. என் சொந்த குடும்பத்தை உமக்குள் நான் ஆதாயப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் அல்லது என் குடும்பம், என் உறவினர்கள் இன்னும் விக்கிரகத்திற்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, இன்னும் பாவ அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, உங்கள் சத்திய வசனத்தினால் அவர்களை நான் விடுதலையாக்கணும் ஆண்டவரே. என்னை கிருபை தாங்க ஆண்டவரே. பவுலை போல என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, பயன்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.